அப்போ யாருக்கு இவங்க நல்லது செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நீங்க பாத்துக்க. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, இவ்வளவு வரிப்பணம் கொடுத்த பிறகும் உத்தரப்பிரதேசத்துடைய தலா உற்பத்தி தமிழ்நாடு 1/3 கூட கிடையாது. அது விடுங்க, பாகிஸ்தான் அளவுக்கு கூட கிடையாது உற்பத்தி உத்தரப்பிரதேசத்துக்கு. அப்ப இவங்க யாருக்கு நன்மை செய்யறேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கே நன்மை போய் சேரவில்லை. யாருக்கெல்லாம் கொடூரமான எத்தனை வகையில் நம்ம கையை கட்டி வைக்க முடியுமோ ஒரு தவறான ஒரு ஆளுநரை இங்க அனுப்பி எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்களோ, சட்டமன்றத்தில் படிக்க வேண்டிய முறையை படிக்க மாட்டேன்றாங்க. தீர்மானம் மசோதாவாகி அது சட்டமாகி சட்டமன்றத்திலிருந்து அவருக்கு கையெழுத்துக்கு போகும்போது கையெழுத்து போட மாட்டேன்றாங்க. இவரெல்லாம் ஆளுநரை அனுப்பி எப்படி ஜனநாயகத்தை பாதுகாக்கிறாங்க, ஜனநாயகத்தை ஒழிக்கிறதுக்கு வேலை செய்யறாங்க, நம்மளை துன்புறுத்தத்துக்கு வேலை செய்யறாங்க.